ஓம் சிவாய நமக. மீன ராசி நண்பரே, உங்கள் ஆருட அடிப்படையில் பிரம்ம ஆருட குறியில் யானை வந்திருப்பதால் தொழில் கடவுளான கணபதி அருளால் நீங்கள் செய்யும் தொழில் வெற்றி நடைபெறும். எதிலும் எப்போதும் உங்களை வார்த்தையால் வெல்ல முடியாது. உங்களுக்கு இறைவன் அற்புதமான வார்த்தை திறமை கொடுத்திருப்பதால் செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கை போல் இருக்கும். சில நேரத்தில் சறுக்கல்கள் இருக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு வார்த்தை ஜாலம் மிகுந்த ஆள் நினைத்த காரியத்தை முடிக்கும் திறமை வாய்ந்தவர். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவிக்குள் இன்பமான வாழ்க்கையும் வரும். சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பிரிவுகள் வராது. தாய் வழியில் சொத்துக்கள் வரும். தந்தை வழியில் அதிர்ஷ்டம் வரும். தாய் அல்லது தந்தை இல்லாதவர்களுக்கு மனைவி வழியில் யோகமும் அதிர்ஷ்டமும், மனைவி வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். தாய் தந்தையின் அருளால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி நடைபெறுவீர்கள். உங்களுக்கு பிரம்ம ஆருடக்குறி அகத்தியர் சொல்லும் ஒரே ஆருடக்குறியின் யோகம் யானை. சிவாய நமக. ஓம் சிவாய நமக. கும்பராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் இனி இடி போல் மழை போல் துன்பங்கள் வராது. உங்களுக்கு இறைவனின் அற்புதமான அருள்மழை கிடைக்கப் போகிறது. ஈட்டி போல் உங்கள் வாக்கு இருக்கும். பிறருக்கு பாதகம் தராது. நேர்மையும் நீதியும் உங்கள் இரு கண்கள். நேர்மையான பாதையில் செல்வீர்கள். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீர்கள், தெய்வீகத்தை நம்புவீர்கள். உழைப்பே உங்களுக்கு துணை என்று. சொந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். தாய் தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். மகனுக்கு நீங்கள் அற்புதமான நல்காரியங்கள் செய்வீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயோ மகனோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருப்பார்கள். ஓம் சிவாய நமக. உங்களுக்கு மகா அகத்திய ஏடு உங்கள் யோக அடிப்படையில் ஈட்டி தந்திருப்பதால் பிறருக்கு நேர்மையானவர், அதிர்ஷ்டசாலி, துணிச்சலான உள்ளம் கொண்டவர். ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. தனு ராசி நண்பரே, உங்களுக்கு கோமாதா என்ற பசு வந்திருப்பதால் நீங்கள் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வையகத்தில் வெல்லலாம். தனு ராசி அவர்களே, தனுசு ராசி அவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருண்ட காலம் இருட்டு காலம் முடிந்து ஒளிமயமான எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்க போறீர்கள். ஆனந்தமும் யோகமும் அதிர்ஷ்டமும் சொத்துக்களும் தனவரமும் உறவினர் வரவும் பேரு புகழும் உங்கள் யோகத்திற்கு வந்து சேரும். எச்சரிக்கையாக இருங்கள். தெய்வ பக்தியில் இருங்கள். இறைவனை தினமும் வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இறைவன் துணையாக தாய் தந்தை தினமும் வழங்குங்கள். கணவரால் உங்களுக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளும் மனைவியால் ஏற்படும் பல விதமான தொல்லைகளும் தீரும். சிவாய நமக. பசு உங்களுக்கு மகா அகத்தியர் ஏடு துணையாக அங்கீகாரம் தந்திருக்கிறார். ஓம் மகா கணபதியை போற்றி போற்றி. விருச்சிக ராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் வீரமும் யோகமும் வியாபார வித்தகரான உங்கள் வாழ்க்கையில் மகா அகத்தியர் போர்வாள் என்று அற்புதமாக உங்களை குறிப்பிடுகிறார். உங்கள் யோக அடிப்படையிலும் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்களும் அகத்தியர் ஏடுபடி போர்வாள் வந்திருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களும் மிக விரைவில் கைகூடும். எதிரிகள் உங்களை அண்ட மாட்டார்கள். எதிரிகளே உங்களுக்கு தொல்லை தர மாட்டார்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி அடையும். உங்கள் யோக அதிர்ஷ்ட நாளாக உங்கள் வாழ்க்கையில் இறைவன் அற்புதமான மாற்றங்களை தருவார். உங்கள் யோக அடிப்படையில் உற்சாகத்திற்கு பிரம்ம ஆருடக்குறி போர்வாள் என்ற ஒரு அங்கீகாரத்தை இறைவன் தந்திருக்கிறார். சிவாய நமக. ஓம் சிவாய நமக. கடகராசி நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான யோக காலமும் அதிர்ஷ்ட காலமும் இன்ப காலமும் இறைவன் அருளால் வரட்டும். சிவாய நமக. உங்களுக்கு மகா அகத்தியர் குறிப்பிடுகிறார். உடம்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடிவாத குணம் கொண்டவராக இருப்பீர்கள். நினைத்த காரியத்தை முடிக்க பல முயற்சிகள் செய்வீர்கள். இருப்பினும் உங்கள் யோக கால சிறப்பாக இல்லாத காரணத்தால்
பலவிதமான சிக்கலும் சோதனையும் வேதனையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வந்து போகும். சிறப்பு பூஜைகள் செய்து உங்கள் வாழ்க்கையில் நலம் பெறுங்கள். உங்கள் யோகா அடிப்படையில் மகா அகத்தியர் ஏட்டு ஆருடக்குடி ஏட்டின் உங்களுக்கு உடும்பு என்ற அற்புத அங்கீகாரத்தை மகா அகத்தியர் தருகிறார். ஓம் சிவாய நமக. ஓம் மகர ராசி நண்பரே, வாழ்க்கையில் மிருதங்கம் மகா அகத்தியர் உங்கள் ஜாதக யோக அம்சத்தில் ஆருடக்குடியாக தந்திருக்கார். மிருதங்கம் போல் மங்கள இசையாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை வெற்றியாக்கும் ஆற்றல் மிகுந்த முடியாத காரியங்களை முடித்து தரும் வீரனாக நீங்கள் இருப்பீர்கள். மிருதங்கம் உங்களுக்கு வந்திருப்பதால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில கிரகங்கள் பார்வை சரியில்லாத காரணத்தால் சிறப்பு பூஜைகள் செய்து நலம் பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துணிவே துணை, பிறருக்கு உதவுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். இறைவன் அருளால் மகா அகத்தியர் ஏடான ஆருடக்குரியில் மங்கள இசையான மிருதங்கம் வந்திருப்பதால் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள், வெற்றி முகத்துடன் இருப்பீர்கள்.